ரீசெண்டாக பர்னர் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒருத்தரை வர சொல்லி பர்னர் மாற்றணும். ஆனால் அவர் ஆகாத ஒரு பர்னரை போட்டு எங்களை ஏமாற்றிட்டாரு. அந்த ஆகாத பர்னர் புதுசு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் எங்ககிட்ட போட்ட பில்லு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1300 வாங்கிட்டார். கூட ஒரு 700 800 போட்டிருந்தா புது அடுப்பே நம்ம வாங்கியிருக்கலாம். அவர் எங்களுக்கு புது பர்னர் தான் போடுறேன்னு சொல்லி போட்ட 3 மாதத்துலேயே அது வந்து அவுட் ஆயிடுச்சு. ரோட்டில் கேஸ் அடுப்பு பர்னர் மாற்றி தரப்படும் அல்லது சர்வீஸ் செய்து தரப்படும் சொல்லிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள உள்ளே விட வேண்டாம், ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் எல்லாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். யாரோ ஒரு சிலர் தான் இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஏமாந்தோம்னு சொல்லி பார்த்தா எங்கள் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற இன்னொருத்தவங்களும் ஏமாந்துருக்காங்க. அதே ஒரு நபர்கிட்ட தான். அவங்களுக்குமே உங்கள் பர்னர் சரியில்லைன்னு சொல்லி வேறு ஒரு பர்னரை மாற்றி விட்டார். அதுவுமே 2 மாதத்தில் புகஞ்சு போச்சு. விழிப்புணர்வாக இல்லாதது எங்கள் தப்பு. அந்த தப்பை மக்கள் யாரும் பண்ணிட வேண்டாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லணும்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு வழியே பழைய அடுப்பை நாங்கள் தூக்கி போட்டுட்டு புது அடுப்பு வாங்கிட்டோம்.